எல்லோருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் கேளக்கியர் மந்திரத்தை சொல்லிகிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் கேளக்கியர் மந்திரத்தை சொல்லிகிட்ருங்க. அந்த 3 டைம் அபிஜித் நேரம் காலையில் 5:45 to 6:15 வரையிலும், மதியம் 11:45 to 12:15 வரையிலும், சாயந்தரம் 5:45 6:15 வரையிலும் நீங்கள் சொல்லிக்கிட்டுருங்க. அந்த டைமுக்கு எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்கிறவங்க நீங்கள் எந்த டைம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் முக்கியமாக காலையில் 4:45 5:15 வரைக்கும் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி 4 to 5 இன்னும் சிறப்பு. நீங்கள் மந்திரத்தை எப்போ வேணாலும் சொல்லிகிட்ருக்கலாம். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பூரா நீங்கள் உச்சரிச்சிட்ருங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நீங்கள் மந்திரம் சொல்லும்போது சின்ன அகல் விளக்கில் நெய் ஊற்றிக்கிங்க. நெய் இல்லாதவங்க தீப எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஊற்றி ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு பூ வச்சு நீங்கள் எல்லோரும் எப்போ போல் அந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நான் சொல்கிறேன். எனக்கு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 23-24 நாள் ஆச்சு. நான் இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். எனக்கு நடந்துகிட்ருக்கு. அதை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, கால் வலி இருக்குது எனக்கு, அந்த கால் வலி சரியாகணும்னு சொல்லி நான் சித்தரப்பாட்ட வேண்டினேன். ஆனால் எனக்கு 4 நாளில் சரியாயிருச்சு. நான் சாக வரைக்கும் நான் சித்தரப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன்னு சொல்லி அவங்க கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னொருத்தர் சொல்லியிருந்தாங்க, பில்லி சூனியம் அதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம கேளக்கியர் சித்தரை நம்ம வணங்கின பின்னாடி பில்லி சூனியத்தை பற்றி நீங்கள் எதுவும் நினைக்கவே வேண்டாம். எல்லாமே சரியாயிரும். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. கேளக்கியர் மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம். பரம்பொருளின் அம்சமானவர் தான் கேளக்கியர். ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமகங்கிற மந்திரத்தை நீங்கள் எந்த டைம் வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. பட்டாம்பூச்சி வடிவிலும் கருங்குளவியாகவும் கருவண்டாகவும் கூட அவர் வருவார். ஆனால் நீங்கள் அவர் வரும்போது மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அவருக்கு நன்றி சொல்லுங்கள். பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிற மாதிரி தான் கேளக்கியர் அப்பாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா எனக்கு நடந்த விஷயத்துங்களுக்கெல்லாம் சொல்லப்போனால் நான் நன்றி சொல்லிட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும். இன்னும் எனக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் அவர்கிட்ட நான் வேண்டுதல் வச்சுருக்கேன். அவர் எனக்கு நிறைவேற்றி வைப்பார் நான் நம்பி நான் முழு மனதோடு நான் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் காலையிலையும் சொல்லிகிட்ருக்கேன், சாயந்தரம் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு டைம் கிடைக்கும் போது ஃபுல்லாக நான் உச்சரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் கேளக்கியர் மந்திரத்தை. நீங்களும் அதே மாதிரி மந்திரத்தை சொல்லி பயனடையணுங்கிறது தான் என்னோடய விருப்பம். அனைவரும் கேளக்கியர் சித்தர் மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணுங்கிறத என்னோடய ஆசை. என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்துலேருந்து மீண்டும் நல்ல ஒரு நிலைமைக்கு கேளக்கியர் அப்பா மூலம் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறத என்னோடய ஆசை. ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வளமுடன் வாழ்க. ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கிருஷ்ணா மகா மந்திரா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள்.